ஏ ராணி, நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே? இல்ல ஸ்ரேயா, நீ ஏன் ஆல்ரெடி கஷ்டத்துல இருந்த, இதை சொல்லி உன்னை இன்னமும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்கு போய் பணத்தை எடுப்பீங்களா நீங்க? அவளை வீட்டை விட்டு துரத்த வேற வழி தெரியல ஸ்ரேயா, அதான் அப்படி செஞ்சுட்டோம். என்ன ராணி சொல்ற? வீட்ல இருந்து வெளியே போக வழி தெரியலையா? சொல்லியிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன்ல. என்னத? வீட்ல இருந்து வாசலுக்கு போற வழியாதான். காமெடி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், மூஞ்ச பேத்துறேன், ஓடிடு. தப்பிச்சுட்டு வாணி. சாரி ஸ்ரேயா, நான் உனக்காக தான் இப்படி பண்ணிட்டேன். சரி விடு, பணம் எங்கடி? பணம் வீட்ல என்கிட்ட தாண்டி இருக்கு, நான் வீட்டுக்கு போனதும் தரேன்டி. சரி, இனி ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, இது மாதிரி பண்ணாத. ஓகே ஸ்ரேயா. அந்த காயத்ரி இனிமே சும்மாவே விட மாட்டேன். அவ ஏன் மாமாவே என்கிட்டேருந்து பறிக்க பார்க்கறாள. அவ ஏன்டா இவனை லவ் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு அழுகணும். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் அவளை. கஷ்டப்படுத்தணும் இல்ல ஸ்ரேயா, கஷ்டப்படுத்துறோம். இல்ல மச்சி, அவர் எடுக்கல. அந்த ஸ்ரேயா கூட இருக்காளுங்களே 2 பேரு, அதுங்க தான் எடுத்துச்சுங்க. காயத்ரியை வீட்டை விட்டு விரட்டதான் மச்சி. சிஸ்டரை வீட்டை விட்டு துரத்தவா? சிஸ்டர் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள துரத்த நினைக்கறாங்க? நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மச்சி. ஸ்ரேயாவுக்கு என்னை பிடிக்க முடியல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டாங்க. ஓ, அவங்க ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்யறத நினைச்சு இப்படி பண்ணிட்டாங்களா? சரி மச்சி, அவங்க பணம் எடுத்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் யதார்த்தமா ஹாலுக்கு வந்த மச்சி, அப்பதான் பணத்தை எடுத்தாங்க வாணி ராணியும். வாணி எடுத்து கொண்டு போய் ராணிட்ட கொடுத்தா மச்சி. நீ அப்பவே உங்க அம்மா கிட்ட சொல்லிக்க வேண்டியதானே, இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. நான் அவளுக்கு பணம்னு நினைச்சேன், அப்புறம் தெரியுது இது அம்மாவோட பணம்னு. இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன மச்சி, நானும் காயத்ரி லவ் பண்றோமா, அதனாலதான் அவங்க பணத்தை எடுத்தாங்களாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அம்மா வழக்கம் போல திட்டினாங்க, நான் கிளம்பி இங்க வந்துட்டேன்.